உன் கௌரவம் தான் உனக்கு பெருசா போச்சு. நீ வாய மூடு. என்ன பழிவாங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஆசைப்பட்ட 2 பேரை நாங்க சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான். ஏய், அத பண்ண நீ யாரா? ஒழுங்கா என் பொண்ணை அனுப்பி வச்சிரு, இல்ல உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஹலோ, உங்க பொண்ணு ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, மேஜரான பொண்ணு. யார மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ற ரைட்ஸ் அவளுக்கு இருக்கு. உங்க பொண்ணை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலயே. சத்யா உங்க பொண்ணை லவ் பண்ணா, முத்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறான். கம்ப்ளைண்டா கொடுத்தாலும் அது செல்லாது. நான் இப்படி பார்த்தா நீங்க பண்ண வேண்டியதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லவ்னால ஏன் பெத்தவங்க எல்லாம் முதல்ல வந்து இப்படி தடுத்துட்டு நிக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் நல்லவனா, நல்லா பாத்துப்பானான்னு பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்க மேல இருக்கிற பகையை மனசுல வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை ஏன் கெடுக்க பாக்குறீங்க? ஏய், வாய மூடுறா. எங்க பொண்ணுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பொண்ணு எதுக்கு எங்க கிட்ட உதவி கேட்டு நிக்கிறா? இதோ பார், உங்க கிட்ட எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. டேய், பாத்துட்டு நிக்கிறீங்களே, வந்து அடிங்கடா. ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துருங்க, இல்லன்னா கை காலோட சேப்பலா மாறி போயிடும். ஜாமினி, என்ன இதெல்லாம்? யாருங்க அராஜகம் பண்றது? உங்க வீட்டு பொண்ணு யாராவது இந்த மாதிரி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? அதுக்கு எதுக்கு இங்க வந்து கத்துறீங்க? இவளோட தம்பி என்ன இங்கேயா இருக்கான்? அவன் தானே கூட்டிட்டு போனா. அவன் வீட்டுல போய் சத்தம் போடுங்க. இது ஏன் வீடு, இங்க வந்து கத்தாதீங்க. ஏய், நிறுத்து. என்ன குடும்பமா எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களோட வேலையா? நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிற. என் பொண்ணை வச்சு என்கிட்ட விளையாடுறீங்கல்ல? வேண்டாம் விஜயா, ஒழுங்கா என் பொண்ணை அனுப்ப சொல்லு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு என் வீட்டுக்கே வந்து அவன் சொல்லிட்டு போறான். சிந்தாமணி, இது உன் பொண்ணு கல்யாண விஷயம். நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வர சொன்னேன். நாங்க இவ்வளவு நாகரிகமா நடக்கும் போது நீயே இவ்வளவு மற்றகமா நடக்கிற. எது நாகரிகம்? என் பொண்ணை தூக்கிட்டு வரதா நாகரிகமா? என்னையா புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? அப்போ மரியாதை பேச மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மரியாதை கொடுத்தாதான் மரியாதை திரும்ப உனக்கு கிடைக்கும். நீ எல்லாம் ரவுடிங்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றவ. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. அவர் சொல்லிதான் நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசணும். அவர் நேர்மையா நடந்துக்கிறது தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லைன்னா உனக்கே தெரியாம இந்த கல்யாணம் என்னைக்கோ நடந்திருக்கும். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் தான் எங்க அப்பா. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுன எங்களுக்கே தெரியாம இந்த கல்யாணம் நடந்துருமா? எப்படி நடத்துற நானும் பாக்குறேன். சிந்தாமணி, வாழ வேண்டிய இளசுகளை ஏன் பிரிக்கிற? அப்படி என்ன உனக்கு வரட்டு கௌரவம்? போதும். உங்க பையனுக்கு தான் சின்ன வயசு, எது தப்பு எது சரின்னு தெரியல. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? வீட்ல இருக்கிற பெரியவங்க நீங்களாவது சொல்ல வேணாம்? ஊரா வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்களா? ஏய், என்ன பேசுற? உன் பொண்ணு அந்த ஒண்ணு இல்லாத வெத்து பையில லவ் பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மீனா, உன்னை நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். உனக்கு சில உதவி தேவைப்பட்டப்போ நானே கடன் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். உன் தம்பிக்கு என் கம்பெனில வேலை போட்டு கொடுத்து நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அவன் இப்ப எனக்கே துரோகம் பண்ணிருக்கான். என்ன சார் துரோகம் பண்ணா என் தம்பி? விருப்பம் இல்லாத பொண்ணைய அவன் கூட்டிட்டு போனா? என் தம்பி நல்லவன், படிச்சிருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், சொல்ல போனா உங்க பொண்ணு தான் சத்யா கிட்ட முதல்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்கா. அது வயசு வேகத்துல ஏதாவது சொல்லிருப்பா. அதுக்காக இவன் லவ் பண்ணிருவானா? என் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவன் லவ் பண்ணிருக்கான். அப்படி அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் என் தம்பி ஆசைப்பட மாட்டான். அவன் உங்க பொண்ணு உண்மையா விரும்புறான். முதலாளி பொண்ணுதான் லவ் பண்ணணுமா? யாரு என்னெல்லாம் பார்த்து லவ் வராது சார். ரேகாவும் சத்யாவும் ட்ரூவா லவ் பண்றாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்க போறாங்க. நீங்க இதை இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெறும் பயலுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? அவன் ஒண்ணு என் பொண்ணை விரும்பல. தோ இந்த மீனாவோ புருஷனும் சேர்ந்து என்ன பழிவாங்க என் பொண்ணை லவ் பண்ண வச்சிருக்காங்க. எங்களை பழி வாங்க துடிக்கிறது நீங்க தான். நாங்க உன் பொண்ணுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், நிறுத்துறா. பணக்காரன் பொண்ணு சொத்து எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுட்டு போயிடலாம். மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனை ஏமாத்தி நீ சொத்தை எழுதி வாங்கிக்கலாம். அதானடா உன் கணக்கு. இந்த பாருமா, முத்துவுக்கு அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு வாழ தெரியாது. அவன் எப்பவுமே நியாயத்து பக்கம் நிக்கிறவன். உங்களை விட முத்துவை நம்பி உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துருக்க. இல்ல, என் பொண்ணு ஒண்ணு இவங்களை நம்பி வரல. இவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்க. உங்க பொண்ணே வீடியோல நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு யாரும் காரணம் இல்ல, நானே விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கா. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க?